அடிப்படை கடமைகள் 10th ஃபஸ்ட் டேர்மில் உள்ள சோஷியல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் USSR ரஷ்ய அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அதன்படி 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. மேலும் இந்த சட்டத்திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இது 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களோட பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது தான் கடமைகள். இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. மேலும் இந்த சட்டத்திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற புதிய பகுதியை சேர்த்தது. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. இது குடிமக்களின் 11 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. அடிப்படை கடமைகளின் பட்டியல். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். ஒவ்வொரு இந்திய குடிமகனுமே அரசியலமைப்பு, அதனோட கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு மதிக்கணும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாத்தல். தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராயிருத்தல். சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா அடிப்படை கடமைகள்னால் என்னதுன்னா இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கடமைகள் USSR முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யாவோட அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டிருக்கு. 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கிற இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைச்சிருக்காங்க. அதன்படி 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் முகவுரை திருத்தம் பண்ணாங்கல்ல, அதே சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4Aல ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இந்த பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. இது குடிமக்களுக்கு 11 அடிப்படை கடமைகளை விளக்கக்கூடிய சட்ட தொகுப்பாக உள்ளது. அடிப்படை கடமைகளின் பட்டியல். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், மதிக்கணும். இந்திய குடிமகன் ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு, அதனோட கொள்கைகள், அதனோட நிறுவனங்கள், அதுபோக நிறுவனங்கள் கமிஷனில் எல்லா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் எல்லாமே வந்துடும். அது போக தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் எல்லாத்தையுமே நம்ம மதிக்கணும். சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்க்கணும். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். தேச பாதுகாப்புக்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல். டிங்கிறது டிஃபென்ஸ் பணியில் போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். EUTசிங் சமய, மொழி, பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடு, பெண்களை தரக்குறைவாக நடக்கும் பழக்கம் எல்லாத்தையுமே நிராகரித்து பெண்களுக்கான கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். F நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். ஜீனா கார்டன் காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்தல். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். ஹைச் அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஹியூமனிட்டி, ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். சரியா, வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். ஜே தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் ஜாயின்
செயல்பாடுகள் அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2002 படி 51A கேவின் கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். 6 முதல் 14 வயதுடைய குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2022 படி, அதாவது 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2002 படி 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2002 படி 51Aல 11 இருக்குது. அதில் 11வது தான் கே. ஸோ அந்த 11வது கேல அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். எல்லாருக்குமே கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை கொடுத்துடணும். அதுக்கப்புறமா நடுவண் மற்றும் மாநில உறவுகள். இந்த கூட்டாட்சி சொல்லுவோம் இல்லையா, அது சட்டமன்ற உறவுகள். நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த ஒரு பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமன்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். அதான் நம்மளுடைய கூட்டாட்சி இது. ஸோ உச்சநீதிமன்றம் இந்தியா முழுவதுக்கும் அல்லது இந்தியாவின் எந்த ஒரு பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமன்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்தியாவோட மாநிலங்களுக்கு மட்டும் கிடையாது, யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை நடுவண் மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. நடுவண் மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. அவை நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் என்று 3 பட்டியல்கள் முறையே நடுவண் பட்டியலில் 97, மாநில பட்டியலில் 66, பொதுப்பட்டியலில் 47 என 3 அதிகாரத்தை வழங்குகிறது. சரியா? மொத்தம் நடுவண் அரசு மத்திய அரசுக்கு 97, மாநில அரசுக்கு 66, பொதுப்பட்டியலில் 50, 47. சரியா? என்று 3 அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியலில் உள்ள துறையின் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டுள்ளன. ஆனால் நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் நடுவண் அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. சரியா? தற்பொழுது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் மற்றும் 2க்கும் பொதுவான பட்டியலில் 52 துறைகள் மாற்றப்பட்டுள்ளன. தற்பொழுது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் மற்றும் 2க்கும் பொதுவான பட்டியலில் 52 துறைகள் என மாற்றப்பட்டிருக்கு. அதான் மத்திய அரசுக்கு 100, மாநில அரசுக்கு 61, 5 துறையை தூக்கிட்டாங்க. அதை பொதுப்பட்டியலில் தூக்கி வச்சதுனால இப்போ பொதுப்பட்டியலில் 52 துறைகள் ஆயிடுச்சு என்று மாற்றப்பட்டுள்ளது. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. சரியா? அதான் 1976. இதை தான் திருப்பி வருது பாருங்களா. 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியிருக்கு. அவை என்னதெல்லாம்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள், வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்கள் நிர்வாக ஆகியனவாகும். அதனால தான் 5 இது 47 இருந்தது 52 மாறி இருக்கு, 66 இருந்தது 61 மாறி இருக்கு. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறை இதெல்லாம்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியனவாகும். நிர்வாக உறவுகள். ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. வா
மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டமியற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசோட அதிகாரம் அப்படின்னா அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. அதே வேளையில் நடுவண் அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. அவை நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம். அதாவது இப்போ ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. அதே வேளையில் நடுவண் அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. அவை நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம், மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை, ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது, இது எல்லாமே நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசோட நிர்வாக அதிகாரம், பிரத்யேக நிர்வாக அதிகாரத்துக்கு கீழே வருது. நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம், மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை, ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது எல்லாமே. நிதி உறவுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 12 சட்டப்பிரிவு 268 293 வரையான சட்டப்பிரிவுகள் நடுவண் மற்றும் மாநில அரசுகள் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கிறது. இதில் தானே 300 பார்த்தோம். சட்டப்பிரிவு பகுதி 12 300 சொத்துரிமை. ஸோ பகுதி 12 268 293 வரை உள்ள 268 293 வரையுள்ள 293 வரையுள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விவரிக்கிறது. 268 293 வரையுள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. நடுவண் மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளது. நடுவண் அரசு, மாநில அரசு ரெண்டுமே அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கக்கூடிய அதிகாரமும் பெற்றிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் இதில் 2 இது பார்த்தோம்னா என்னதுலாம் 268 அதாவது நியர்பை 70 270க்கு கீழே 2 268 293 வரையும் 90க்கு மேலே 3. ஸோ 293 வரை உள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகளில் நிதி சார்ந்தது சொல்லுது. ஸோ அதில் தான் வரி வருது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் நடுவண் அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன. 280 கீழே தான் எல்லா வரியுமே வருது. நடுவண் அரசால் வரி விதிக்கப்படுது, அது வசூலிக்கப்படுது. நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் அது பிரித்து கொள்ளப்படுது. ஜிஎஸ்டி. நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983 ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தார். ஸோ இந்த கூட்டுறவு அரசாங்கத்துக்காண்டி 1983 சர்க்காரியா குழு நியமிக்கப்பட்டிருக்கு. யார் அமைச்சருக்கா? திருமதி இந்திரா காந்தி 1983. அக்குழுவின் 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகளை நடுவண் அரசு செயல்படுத்தியது. 247 பரிந்துரைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 180 பரிந்துரைகளை நடுவண் அரசு செயல்படுத்தியது. 1969 நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. 1969 நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. எப்போ? 1969 நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையில் ஒரு 3 குழுவை அமைச்சது. எப்போ? 1969 PV ராஜமன்னார் குழு அப்படிங்கிறத இது பண்ணியிருக்கு. அப்புறம் அலுவலக மொழிகள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பகுதி 17 343 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. 343 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. 343 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. தற்பொழுது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 8வது அட்டவணையில் 14 மொழிகள் முதல்ல அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ 22 மொழிகள்.
2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி இதுவரை 6 மொழிகள் செம்மொழி தகுதியினை பெற்றுள்ளன. தமிழ் தான் ஃபஸ்ட்டு 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அவசர கால ஏற்பாடுகள். தேசிய அவசர நிலை. சட்டப்பிரிவு 382 போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். 352 கீழ் அதான் எதுக்கெல்லாம்? போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது. இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 1971, 1975 ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை 2 டைப்பாக பிரிக்காங்க. 352 கீழே அவசர நிலை அறிவிக்கப்படுமா? போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படுச்சுன்னா அது வெளிப்புற அவசர நிலை. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது. இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 1971, 1975 ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன. மாநில அவசர நிலை. சட்டப்பிரிவு 356. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்தியாவில் முதல் முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. மாநில அவசர நிலை. சட்டப்பிரிவு 356. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படுது அப்படின்னா அங்கே குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அறிக்கை சமர்ப்பிச்சிருவாங்க. அப்போ 356 கீழ் அவசர நிலை அறிவிக்கப்படும். அப்போ அந்த 382 கீழ் நடைமுறையில் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை அப்படின்னு சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்சமாக அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள் தான். மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நிர்வகிக்கப்படும். இந்தியாவில் முதல் முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. நிதி சார்ந்த அவசர நிலை. சட்டப்பிரிவு 360. நிதி நிலைமைத்தன்மை. நிதி நிலைத்தன்மை இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிச்சிடலாம். 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிக்கலாம். இந்த வகையான அவசர நிலையில் நடுவண் மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினர் ஆயினும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியம் குடியரசுத் தலைவரின் ஒரு ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவே இல்லை. அன்னைக்குமா நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆனப்புறம் அறிவிக்கப்படலாம். நிதி சார்ந்த அவசர நிலை. நிதிநிலைத்தன்மை இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நிலமெல்லாம் வராது. நிதிநிலைத்தன்மை இந்தியாவின் கடன் தன்மை இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்துச்சுன்னா 360 கீழே குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிச்சிருவாங்களாம். அந்த அவசர நிலை இருந்துச்சு அப்படின்னா நடுவண் அரசு, மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் அவங்களுடைய ஊதியம், படி, உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியம் குடியரசுத் தலைவரின் ஒரு ஆணையின் மூலம் குறைக்கப்படும். நேற்று நியூஸ் பார்த்தீங்களா? 30,000 90,000 மாற்றிருக்காங்களாம். எந்த பணிக்கு தெரியுமா? காசியில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் பணிக்கு சேலரியை அது கவர்மெண்ட் ஜாபாக அங்கீகரித்து அதை 90,000 நியர்பை 1 lakhல மந்த்லி சேலரி. செம்ம கவர்மெண்ட் ஜாப். எல்லா கவர்மெண்ட் ஜாபோட ஊதியம், படி எல்லாத்தையுமே குறைச்சிருவாங்க. குடியரசுத் தலைவர்னு ஒரு ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரையும் அறிவிக்கப்படவே இல்லை. அதுக்கப்புறம்
அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் மேம்படுத்தல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் பகுதி 20ல் 368வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது. திருத்தம் செய்கிறதுல நாடாளுமன்றத்தோட அதிகாரம் பற்றி தெரிவிக்கிறது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 3/2 பங்கு குறையாமல் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்டு சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள். அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை செய்ய வழிவகுக்கிறது. பகுதி 20ல் தான் 368. என்ன செய்யணுமா? ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்தில் போய் அங்கே இருக்கிற எம்பிஸில் 3/2 பகுதி பேர் ஆதரவாக வாக்களித்தாங்கன்னா அதை வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா கிடையாது. பாக்ஸ் நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல். ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்தில் சாதாரண அறுதி பெரும்பான்மை, இது மூலமாக எல்லா ஆர்டிக்கலையும் திருத்த முடியாது. நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை நல்லா கஷ்டப்படுற, அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கலை ஃபுல்லாக இந்த சிறப்பு அறுதி பெரும்பான்மையில் வச்சுருப்பாங்க. ஸோ நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல். அடிப்படை உரிமையெல்லாம் இது கீழே தான். அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. அந்த 42வது சட்ட திருத்தம் எந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? 1976. அரசியலமைப்பு சட்ட திருத்த குழுக்கள். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு M.N. வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. M.N. வெங்கடாச்சலையா தலைமையில் 2000ல் சரியா தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றிற்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி M.M. பூன்சி தலைமையில் ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது. ஏப்ரல் 2007 M.M. பூன்சி தலைமையில் தலைமை நீதிபதி M.M. பூன்சி தலைமையில் ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது. M.N. வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டுக்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. அரசியலமைப்பின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி M.M. பூன்சி தலைமையில் ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது. 2007 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது. M.M. பூன்சி 2007, M.M. பூன்சி, M.N. வெங்கடாச்சலையா 2000. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி M.M. பூன்சி தலைமையில் ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய 2000 M.N. வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆராய அரசின் பல்வேறு ஸ்டேஜஸ், அவற்றுக்கிடையான தொடர்பு பங்களிப்பு குறித்து ஆராய M.M. பூன்சி. இது வந்து அரசியலமைப்பின் செயல்பாடு குறித்த ஒரு ஆய்வு. 2000 இந்திய அரசு. M.N. வெங்கடாச்சலையா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லெசன் முடிஞ்சிருச்சு. பாட சுருக்கம், புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் தனியாக பார்க்கலாம்.